வணக்க மக்களே. இந்த காலகட்டத்தில் இந்த யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த தாவேக்காவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்றத இன்னைக்கு பேச போகிறோம். ப்ரோ என்ன பிரச்சனை ப்ரோ? இந்த காசு வந்து பென்ஷன் பணம் பற்றி பேசினாங்களே, அது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் அதை எதிர்த்து பேசுகிறாங்களா அதுவா? இல்லை டீச்சர்ஸ்லாம் அந்த போராட்டம் பண்ணுறாங்களே அதுவா? இல்லை நம்ம முக்கியமாக நம்ம நாட்டை சுத்தமாக வச்சிருக்க துப்புரவு பணியாளர்கள் சாக்கடையில் கூவமாத்துல இறங்கி போராட்டம் பண்ணி அங்கே ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்களே, இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். அப்புறம் இதான் ப்ரோ இப்போதைக்கு ஹாட் டாப்பிக்காக மக்களோட பிரச்சனையாக இருக்குது. எதை பற்றி ப்ரோ பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்பநிதி வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கி ரெட் ஜெயிண்ட்ன்றத நடத்த போறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய கமலஹாசன் எம்பி வந்து அந்த அரசாணை, அந்த எம்பிக்கான பதவிக்கான ஒரு லெட்டர்மா அனுப்புவான் இல்லை, அந்த முத்திரையை குத்திட்டு அதில் ஒரு லெட்டர் பேட் அனுப்பி யார் உதயநிதி அவர்களுக்கு அனுப்புறாரு. எனக்கு புரியல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அப்பா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா டெக்னாலஜியா வளரணும்னு சொல்லி லேப்டாப் கொடுத்தாரு. அந்த லேப்டாப்ல இருக்க பேப்பர் கழிச்சாங்கல்ல, அந்த ஒட்டின ஸ்டிக்கர் அழிச்சாங்கல்ல, அதுதான் பெரிய முக்கியமான விஷயம். அதை விட மிகப்பெரிய முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்று இருக்கு, அடுத்த ஜென்சி கூட்டத்துக்கு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகம் படம் ரிலீஸ்ல பிரச்சனை. ஸோ இதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்போ நாட்டில் போயிட்டு இருக்கு. அந்த முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. மேல்முறையீடு, கீழ்முறையீடு, ஏதோ முறையீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படத்துக்கு யூஏ இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட பார்க்கறக்கு ஆள் இருக்கு. நீங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பார்க்கறக்கு ஆள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ படம் இவரோட படங்கள்ல யூஏ தான் நிறைய இருந்திருக்கு. இப்போ எனக்கு புரியல, இந்த சான்றிதழ் கடைசி படம்ன்றது ஒரு ஹைப்பை ஏத்துறீங்களா? இவங்க சொல்லிட்டாங்க யூஏ சான்றிதழ் சொல்லிட்டு திருப்பி மேல்முறையீடு இவங்க போறாங்க. அதாவது இந்த படம் ஒரு டம்மி கேசடியை வாங்கி இங்க பொங்கலை கிண்டி மொத்தமா இடியாப்பமா ஒத்துட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட. சிம்பிளான மேட்டர். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. இவரோட இறுதி படம் சொல்லிட்டு ஒருத்தனோட வீடியோஸ்ல எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ட்விட்டர்ல அனுப்பியிருந்தாங்க. அந்த பையன் சொல்றான், இவங்க தலைவன் இதுக்கு மேலே பார்க்கவே முடியாத கடைசி படம்டா அப்படி நம்பிக்கிட்டு இருக்கான். இது கடைசி படமே கிடையாது. அவன் சொல்றான், இதை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு கத்துறான். எனக்கு உண்மையிலேயே புரியல. என்னடா ஒரு மனநிலையில இருக்கீங்க? அவரோட கடைசி படம்ன்றது அவங்க பையனே கவலைப்படாம அடுத்த படத்தை எடுத்துருக்காண்டாவே. அவங்க பையன், அதாவது ஜேசன் சஞ்சய் வந்து அடுத்த ஹீரோ, தெலுங்கு படம் ஹீரோ வச்சு தெலுங்கு டைலாக் அதில் வருது. லைக்கா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுது, தெரியும், ஸ்ரீலங்கா. இவங்க அடுத்த அப்கிரேட் பண்ணி அவங்க பையன் சினிமா இண்டஸ்ட்ரியில டைரக்ட் ஆகிட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்த்தவன் கதறிக்கிட்டு இருக்க. இப்படி நீ கதறது தான் அவங்களுடைய முதலீடு. சரி, பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை தடுக்கிறதுக்கான என்ன நிச்சயம்? பாஜக சைட்ல இருந்து இந்த அழுத்தம் கொடுக்குறாங்கன்றாங்க. பாஜகக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டிஎம்கேக்கு தானே ப்ராப்ளம். ஸோ இது வந்து டிஎம்கேக்கு ப்ராப்ளம்னா பாஜக லட்டு மாதிரி தூக்கி கொடுக்கும். ஆனால் பராசக்திக்கே கொடுத்துருக்காங்க. பராசக்திக்கு ஏன் கொடுத்தாங்கன்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ இது கொடுக்காத காரணம், இது வந்து ஒரு ஹைப் ஏற்றுறாங்க. அது ஒன்றத்துக்கும் உதவாத கேசடியும் பொங்கலும் சேர்ந்து ஊசி போன இடியாப்பம். ஸோ அதை உங்க தள்ள வித்து தள்ளணும். எப்படி தலைவான ஒரு ஊத்தாப்படத்தை வித்து தள்ளலாம் இல்லை, அந்த மாதிரி மேட்ரு. தலைவா படத்துல அம்மா ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு டைம் டு லீடுன்ற வார்த்தைக்காக சொருகுனாங்க. அதே மாதிரி இதுல ஜனநாயகன்ற சாட்டை எழுதிக்கிட்டு வராப்ல எம்ஜிஆர். இவங்க எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, விஜய் எப்படி மூல செலவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, 1973 நினைக்கிறேன் சம்திங், பார்த்துக்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமா, 1973 உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் இருக்கு, எம்ஜிஆரோட படம். அந்த படத்தை திமுகவில இருந்து விலகி வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த நம்மளுடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகிறப்போ இதே மாதிரி பிரச்சனை, அடக்குமுறை ஒடுக்குமுறையில இருந்துச்சு. அதுக்கு ஏகப்பட்ட வேலை பார்த்து அவர் ரிலீஸ் பண்ணாரு. மாபெரும் வெற்றியா நடந்துச்சு. அதுக்கடுத்து 1977 முதல் முறையில் சிஎம் ஏறுறாப்புல. அவர் ஏறினப்போ 3 முறை அவர் தான் சிஎம் இருந்திருக்காரு இறக்குற வரைக்கும். ஸோ 15 ஆண்டுகள் அவர் கையில் எடுத்திருக்காரு, அதாவது சிஎம் போஸ்டர். அதுக்கப்புறம் டிஎம்கே வரவே இல்லை. அதே ஹைப்பை விஜய் மண்டேல யாரோ உள்ள போய் ஆழ்மனதில் போய், நீங்கள் தான் அடுத்த எம்ஜிஆர், நீங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தீய சக்தியை மொத்தமாக துடை தேர்ந்து விடலாம் அப்படின்னு மண்டைகளை வச்சிருக்காங்களா, இல்லை இவரே நம்பிட்டு இருக்காரான்னு தெரியல. ஏன்னா காலப்போக்கில் லூப் தான் ஓடிட்டு இருக்கு. அதே லூப் தான் இது. எம்ஜிஆர்கிட்டே நாங்கள் இதை சொல்லி தான் ஏமாத்தணும், அவரே சிஎம் ஆகலையா, நீங்களும் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பக்கத்துல இருந்து வேலை பார்க்குறாங்க. இவரும் அதை நம்பிக்கிட்டு, இதெல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளை தானே. ஏன்னா டேரக்டர்ஸ்லாம் சொல்றதை கேட்டுட்டு நடிக்கிற நாடக கம்பெனி தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு எடுப்பார் கைப்பிள்ளை, யார் எடுத்தாலும் நம்மளை வளர்த்துருவாங்கன்னு நம்பிக்கையில போயிடுவாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம். இப்போ சிஎம்லாம் ஆக மாட்டார், நல்லா தெரிஞ்சுக்க. சும்மா சிஎம் ஆவாஸ் காட்டிட்டு இருக்கானுங்க. இது லட்டுமான பிரச்சனை.
தலைவா படத்தை அப்ப நச்சு நீங்க பவர்ல இல்ல, எலெக்ஷன் பொலிட்டிஷியன் எதுவுமே இல்லை. இப்போ நீங்க ஒரு லீடரா வரேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த கரூர் ஸ்டாம்பேட்ல நீங்க எப்படி ஒதுங்கி உட்காந்துருந்தீங்களோ அது உங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லி நீங்க ஒரு கில்ட்லாம் வராம இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ உங்களுடைய பிரச்சனையே கிடையாது, உங்க படத்தோட பிரச்சனை. அந்த பிரச்சனையை பத்தி பாஜக தரப்புல இருந்து பேசுறாங்க, காங்கிரஸ் தரப்புல இருந்து பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. நீங்க மட்டும் பணியருக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்களே, இது என்ன அரசியல்னு எனக்கு புரியல. இது புரியாம நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, அவர் அரசியல் வரக்கு விருப்பமே இல்லை, சிஎம் ஆக மாட்டார், அது அவருக்கே தெரியும். அவருக்கு இந்த டைம் டிஎம்கே மெஜாரிட்டியா ஜெயிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோமாளி தான் டிவிகா. உங்களுக்கு புரியாது இதெல்லாம் சொன்னா. அதுக்காக அரசியல் விட்டுட்டு வந்துருக்கோம், இதெல்லாம் ஒன்றும் அப்படி சொல்றீங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜியே. அதுக்கேற்ற மாதிரி பேஸ் அதாவது 100 நாள் வேலை திட்டம் மாதிரி பேசப்பட்டிருக்கோம் ஒரு சில பொலிட்டிக்கல் இதில். இதை எப்படி நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னா, இவ்வளோ ஆண்டு காலமா கலைஞர்களுக்கெல்லாம் செலவு வைக்கணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தையே கொண்டாடினவர் தான் நம்மளுடைய விஜய் அவர்கள். அப்ப அங்கிருந்து வெளியே வந்து அவங்களே எதிர்க்கிறாரு அப்படின்றப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அதே எம்ஜிஆர் ஸ்ட்ராட்டஜி. இந்த டைம் இவர் ஜெயிப்பாரு, இது படம் மாபெரும் வெற்றி ஆகும்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு கிடையவே கிடையாது. வேணா மக்களை ஏமாத்தி இந்த ஒரு 250 ரூபா கூட வியாபாரமாகாத படத்தை 1000 ரூபா 2000 வித்து காசை வேணா அள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? உங்களை வச்சு ஏமாத்துவானுங்க. நான் டிவிக்காவோட தொண்டர்கள்ட்ட சொல்றேன், விஜயோட ஃபேன்ஸ்ட்ட சொல்றேன், நீங்க எல்லாருமே ஒரு மூளை செலவை பண்ணப்படுற உங்களை மூளை செலவு பண்ணியிருக்கானுங்க. விஜய் ஒரு புனிதமானவர், விஜய் வந்து சூப்பர் ஸ்டார், விஜய் வந்து ஒரு வேற லெவல்ல, விஜய் கடவுள் அப்படின்ற விஷயத்த உங்க மண்டையில விதைச்சிட்டானுங்க, தோண்டி விதைச்சிட்டானுங்க. சப்கான்சியஸ் மெமரியில பதிஞ்சிருச்சு. யாரு செஞ்சாலும் அதை மாற்ற முடியாது. ஸோ அதை முதலீடா போட்டு தான் இவங்க இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இது மாபெரும் வெற்றியான மாதிரி இதே மாதிரி உலகம் சுற்றும் மலிவு மாதிரி இதுவும் அடக்குமுறைக்கு உள்ளாகுது. அப்போ இருக்க டிஎம்கே கலைஞர் பண்ணாரு, இந்த டைம்ல ஸ்டாலின் பண்றாப்புல. அப்போ இருந்தது கலைஞருக்கு எதிராக இருந்தது எம்ஜிஆர், இப்போதைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக இருக்குது நான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்து இதுக்கப்புறம் நம்ம சிஎம் ஆயிடுவோம், நாம தான் ஜெயிச்சு திமுகவை அகற்ற போறோம் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே ஜெயிக்கணும், அதுக்காக தான் இந்த நடிகரை கொண்டு வந்திருக்காங்க. இவரை கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு நாடகம் நடத்தி ஒரு செதறம், அதாவது ஆப்போசிட் பார்ட்டி, இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட போகக்கூடிய ஓட்டு, அதாவது ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டு, நாம் தமிழருக்கு போகக்கூடிய ஓட்டு, இந்த ஓட்டுலாம் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் சிறுகு சேர்ந்துருச்சுன்னா டிஎம்கே தோற்று போய்விடும். அது தோக்கக்கூடாதுன்ற ஸ்ட்ராட்டஜி தான் விஜயை இறக்கி விட்டுருக்காங்க. புதுசாக வரவங்க ஃபுல்லாக விஜயோட அந்த திரை கவர்ச்சி மூலமா அங்கே ஈர்க்கப்படுவாங்க, அங்கே போயிடும், கட்சிக்கு போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, 2 கட்சி தான் இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கே. இடையில வந்து நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சி. ஸோ இந்த 3வது பெரிய கட்சி 8% வச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல வாங்க போறது 12% வச்சுக்குவோம், அதிகமாக சொல்றேன் 12, சரி 10 வச்சுக்குவோம், 10% எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது இல்லை. ஆனா ஏடிஎம்கேக்கும் ஒரு குறிப்பிட்ட புது ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க சேரும் போது ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே விஷயங்கள் கூட்டணி வாய்ப்பு இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இன்னமும் ஏடிஎம்கேக்கு வலு சேர்க்க ஆரம்பிக்கும். டிஎம்கே மேல அதிருப்தி இருக்க நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இங்க போய் சேர்ந்து இந்த ராமதாஸ் சேர்ந்துட்டாப்ல, ஆல்ரெடி அவங்களோட பையன் சேர்ந்துட்டாரு, அன்புமணி சேர்ந்துட்டாரு, ராமதாஸ் பிடிச்சு இங்கே வா அங்க வா அங்க வா அங்க வான்றாங்க. புரியல, இது வியாபாரம். நான் தான் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ன்றது ஒரு வியாபாரம். இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? எதுக்கு அவங்க கட்சி இவங்க கட்சி இவர்கிட்ட போறா எனக்கு புரியல. நியாயத்து பக்கம் தான் நிக்கணும். காசு எவன் அதிகமா கொடுப்பான்னு போறாங்கன்னா இந்த தலைமை தான் உங்களை காப்பாற்ற போகுதா? யோசிக்க மாட்டேன். சரி, சிம்பிள் கான்செப்ட், மேட்டர் போகும். இப்போ இந்த ஏடிஎம்கேக்கு ஓட்டு போய் சேர்ந்துடக்கூடாது, அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் காங்கிரஸ் பிஜேபியோட டைப். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆகாத ஒரு விஷயமா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ அது மதவாத கட்சி, பிஜேபி வேணாம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் நார்மலாவே மக்கள் மத்தியில் இருக்கு. பிஜேபி மேல அதிருப்தி தான் இருக்கு. ஸோ அதனால ஏடிஎம்கே ஜெயிக்கிறது பாசிபிள் கம்மி. அப்படியும் முட்டி மோதி வந்துடக்கூடாதுன்றக்காக, அந்த செதற ஓட்டை பிடிக்கிறதுக்காக, நாம் தமிழர் கட்சி பெருசா வந்துடக்கூடாதுன்றக்காக டிவிகே உள்ள வரும்போது நாம் தமிழருக்கு அவங்களுக்கு மோதல் உருவாக்கணும். டிவிகேல இருந்து விஜய் வாயிலிருந்து ஒரு முறை கூட சீமான் பேரையோ அந்த கட்சி பேரையோ யாரு பேரையோ சொன்னதே கிடையாது. ஆனா டிவிகேல இருந்து நாம் தமிழ்ல இருந்து தலைமையில இருந்து கீழே இருக்க குட்டி குஞ்சம் தம்பிகள் வரைக்கும் எல்லாருமே டிவிகே விஜயை கடிச்சிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? இதுதான் பாலிடிக்ஸ். மேல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. இவங்க மட்டும் புரட்சி ஆள்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் புத்தி உள்ள ஆட்களும் கிடையாது, தற்கூரி சாட்டை துருமனுக்கு என்ன வேலை? டிஎம்கே அடிக்க வேண்டிய வேலையை விட்டு டிவிக்கு அடிக்க வேண்டிய என்ன கட்டாயம்? டிவிக்கே பனையூர் இல்லத்துக்குள்ளே தான் இருக்கு. அதை அடிச்சா என்ன, அடிக்காட்டினா என்ன? அது வாட்டுக்கு ஓரமா டான்ஸ் ஆடிட்டு போயிடும். எப்படி ஒரு கூத்து நடக்குதுன்னா, கூத்து நடந்த முன்னே கூத்து பாட்டர்ல ஆடின கோமாளிஸ்லாம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பி போயிடுவாங்களோ அதே மாதிரிதான் இதுவும். இந்த அரசியல் கூத்து நடக்கிற வரைக்கும் தான். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா விஜய் கிளம்பி அடிக்க போயிருவாப்ல. இது சிம்பிள் கான்செப்ட். இப்போ ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, திமுக பக்கம் திரும்பிடக்கூடாது மக்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நாங்க இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக
விஜய் ஒரு பப்பட்டா வச்சு அடிக்கிறாங்க. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வாங்குற மாதிரி வாங்குறேன். மக்கள் நாமத்தை போட்டு பட்டையை போட்டு அடிச்சு ஓரமாக உட்கார வைக்கிறீங்க. சிம்பிள் மேட்ரு. இதுக்கு பேர் தமிழ் தேசியம். உங்களுக்குலாம் எப்படி தலைவர் பேரை சொல்லிட்டு உங்களுக்குலாம் எப்படி உங்களுக்குலாம் நீங்களாம் என்ன மாதிரி பிறவினே தெரியல எனக்கு. இதில் சீமான் அதுக்கு மேலே இது ஒரு சினிமா மூவி தான். ஆனால் இந்த மூவியை வச்சு எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு உனக்கு தெரியல. சரி, இப்போ டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னா செதற ஓட்டு டிஎம்கேக்கு போனால் மட்டும்தான் ஜெயிக்கணும். அப்படி இல்லாட்டி செதற ஓட்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா தான் ஜெயிக்க முடியும். ஒன்று நோட்டாக போகணும், இல்லை இந்த மாதிரி ஒன்றத்துக்கு போதாவது கட்சிக்கு போகணும். ஸோ இவங்க ஜெயிக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டுன்னு வாங்கினாங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு டிஎம்கே குழுவாம ஏடிஎம்கே விழுந்துச்சுன்னா ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்காகத்தான் டிவிக்கா அந்த 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு எங்களுக்கு வராட்டியும் பரவாயில்ல, ஏடிஎம்கேக்கு போயிடக்கூடாது, அவங்களோட கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, டிவிக்காக போனால் பரவாயில்லை. ஏன்னா எங்களுக்கு ரூட் வேல கிளியர். நாங்கள் மெஜாரிட்டியே ஜெயிப்போம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்கானுங்க. ஸோ அவங்கள ஃபீட் பண்ணி வளர்த்து வச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஓட்டு எங்களுக்கு தான் விழுவும், நாங்கள் தான் ஜெயிப்போம். உனக்கு இன்னமும் புரியல, இது ஒரு பொலிட்டிக்கல் கேம், டிஎம்கே தான் ஜெயிக்க போகுதுன்றது உனக்கு புரியவே இல்லையா? நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிற விஷயத்த இப்படி சொல்லாமல் டிஎம்கேக்கு செம்படிக்கிற மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோமே, இந்நேரத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய யூடியூபர்ரா. ஸோ அது தெரியாமல் மக்களுக்கு உண்மையை சொல்லி இந்த பாலிடிக்ஸ் புரியணும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நான் கடந்த 2 வருஷமாக இந்த பாலிடிக்ஸை கொஞ்சம் கவனிச்ச பிறகு தான் எனக்கு இந்த விஷயம் புரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாலிடிக்ஸ் பக்கம் திரும்பவே மாட்டேன். என்னடா கழிச்சுற மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே கூட போகணும்னு நினச்சேன். உள்ளே போய் பார்த்தானே தெரியுது இதெல்லாம் சப்ப மேட்ரு. பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப 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 சப்ப மேட்ரு. தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்லாம் கிடையாது, சிம்பிளான மேட்ரு. உங்களை ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். ஏமாத்துறது பேர் அரசியல். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மேட்ரே கிடையாது. இந்த பராசக்தியாக இருக்கட்டும், இது ஜனநாயகனாக இருக்கட்டும், இது வெறும் சினிமா. ஆனால் அந்த சினிமா அரசியல் எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா, அப்போ சினிமாக்காரங்க எவ்வளோ அச்சுறுத்தலான ஆளு, எவ்வளோ கவனமான பார்க்க வேண்டிய ஆளுகள்னு யோசிச்சு பாருங்க. இதை சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அணிலுக்கு பக்குவம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, இது அரசியலுக்காக நடக்கிற கோமாளி கூத்து. இதெல்லாம் பார்த்து டைவெர்ட் ஆகிட்டு யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்க வைக்கணுன்றதை நீங்கள் மறக்கணும். கடைசி நேரத்தில் டிஎம்கே ஜெயிக்கும் போது ஆமாம் இப்படி சர்ச்சை நடந்துச்சு, அதாவது குழப்பத்தில் மீன் பிடிக்கிற வேலையை டிஎம்கே சூப்பராக பண்ணும். நான் காலங்காலமாக அவங்களோட வரலாற்றை படிக்கும் போது, அதாவது டிஎம்கே உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்கேன். ஈவேராலேருந்து திகாலேருந்து இப்போ டிஎம்கே வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் இந்த நாம் மதிமுக இவங்க எல்லாரையுமே நான் பார்த்துருக்கேன். ஒரு எலெக்ஷன் அப்போ அப்படி பேசுறாங்க, திட்டுறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு அப்போ எங்க தலைவரை என்ன தாண்டி தொடுறான்றாங்க. இதுதான் அரசியல் நினைச்சிட்டு இவங்க பின்னாடி ஒரு கூட்டம் போகுதுன்னா அது தமிழ் கூட்டம் பாதியா இருந்தாலும் மிச்சம் எல்லாருமே இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, போர்வையில் ஒளிஞ்சிட்டு இருக்க தமிழர்கள் என்ற பேரில் ஒளிஞ்சிருக்கவங்க தான் பண்றாங்க. அதெல்லாம் தமிழர்கள் பேர்ல கணக்கில் எழுதுறாங்க. இங்க நிறைய நடக்கிற விஷயங்கள், டிஎம்கேக்கு ஃபேவரா நடக்கிற நிறைய மேட்டர்ல பின்னாடி இருக்கிறது தமிழர்கள் அல்லாத ஆட்கள் தான். ஆனா வெளியே காட்டப்படுறது தமிழ். அதுக்காக தான் திராவிடன்ற ஒரு போர்வை. திராவிட போர்வை என்னைக்கோ அவிழ்ந்துருச்சு. அது உங்களுக்கு புரியவே இல்லை. உங்க கண்ணுக்கு அது அவிழ்ந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. விழிச்சுக்க, பொழைச்சுக்க. Who is this guy?